இன்னைக்கு என்ன ஊமை சொல்லி சொல்ல போறீங்க? இன்னைக்கு என்ன ஊமை சொல்ல தெரியுறேன்னா விதைக்கிறவனுடைய ஊமையை பத்தி சொல்ல போறேன். அந்த ஊமையை பைபிள்ல எங்க வாசிக்கணும்? அந்த ஊமையை பைபிள்ல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-23 வசனம் வரை வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 1-20 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் வாசிக்கலாம். இது எவனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு? இது அங்க கூடியிருந்த மக்களுக்கு சொன்னாரு. கடல்ல ஒரு படகுல உட்கார்ந்து மக்களுக்கு சொல்றாரு. எதுக்காக சொன்னாரு? இது எதுக்காக சொன்னார்னா, இப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுடைய சகோதரரும் உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரர்களும் வந்திருக்காங்கன்னு சொல்லி இயேசு கிட்ட சொல்லுவாங்க. இயேசு சொல்லுவாரு, உண்மையிலேயே தாயும் என்னுடைய சகோதரர் யார் தெரியுமா? இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு அதை கை கொள்றவங்க தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் சொல்லிட்டு இந்த ஓமையை சொல்லுவாரு. அப்போ இந்த விதைக்கிறவன் விதைக்க போவான். இந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம வார்த்தைகளா யோசித்துக்கிடணும். நம்மளை செயல்பட தூண்டுகிற வார்த்தையாய் அல்லது செயல்படுகிற தூண்டுகிற அறிவுரையான வார்த்தைகளாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். சொல்லுங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைகளை விதைப்பதற்காக புறப்பட்டான். அப்பொழுது அவன் விதைத்த விதைகள் சில வழி அருகே விழுந்தன. பறவைகள் வந்து அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு போயின. அப்படின்னா அவன் சொன்ன வார்த்தைகள் அவங்க கேட்டவங்க அவனை கவனிக்கல. ஆமா, அவங்க கவனிக்கலன்னு மட்டும் இல்ல, அது அவங்க புரிஞ்சுக்கிடல. அந்த வார்த்தைகளை அவங்க நம்பினா என்ன பண்ணுவாங்க? நம்பலன்னா அந்த வார்த்தைகளால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதை சாத்தான் வந்து எடுத்துட்டு போயிடுவான். அடுத்து என்ன நடந்ததுன்னா, சில விதைகள் கற்பாறையான இடத்துல விழுந்துச்சு. அந்த விதைகள்லாம் வேகமா முளைச்சுது. ஆனாலும் அதனுடைய வேறு உள்ள போக முடியாத கற்பாறைகள் தடுத்து கொண்டிருந்ததுனால அதுவும் காஞ்சி உலர்ந்து போயிடுச்சு. அப்படின்னும் இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க அந்த வார்த்தைப்படி நடக்கிறத விட்டுருவாங்க. கரெக்டா சொன்னேன். அந்த வார்த்தையின்படி நடக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா உடனே அவங்க அந்த அட்வைஸ் படி நடக்கிறத நிறுத்திடுவாங்க. இப்போ ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாரு ஒரு வாத்தியாரு. உடனே எல்லாருக்கும் நம்மளும் தோனி மாதிரி கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்லி கோச்சை போய் பார்த்தாங்க. கோச் சொன்னாரு, கிரிக்கெட்டர் ஆகணும்னா நீங்க என்ன நிறைய பயிற்சி எடுக்கணும். நீங்க தினந்தோறும் காலையில 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னாரு. 5 மணிக்கு முதல் நாள் ஒருத்தன் போனா, 2வது நாளும் போனாங்க, 3வது நாளும் போனாங்க. ஆனா 4வது நாள் டெய்லி 5 மணிக்கு எந்திரிக்கணுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கிரிக்கெட்டர் ஆகணுங்கிற கனவே என்ன செஞ்சுட்டான், ஒருத்தன் விட்டுட்டான். இது மாதிரிதான் இந்த கற்பாறையில் விழுந்த விதைகள். அதுக்கப்புறம் வேற என்ன நடந்தது? சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தது. அந்த முள் இதை நெருக்கி போட்டுச்சு. இந்த விதை வளர்ந்தது, ஆனாலும் இது பலன் கொடுக்கல. காரணம் அந்த முள் இதை நெரிசி போட்டுது. அப்படின்னா அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ், அவங்களுடைய முக்கியத்துவம் வேற மாறி வச்சு. கரெக்டா சொன்ன. அவங்களுடைய முக்கியத்துவம் வேறன்னு மாறி போச்சு. முதல்ல கிரிக்கெட் தான் சொல்லி நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு மொபைல் போன்ல அடிக்ட் ஆயிட்டாங்க. திடீர்னு மூவி பாக்குறதுல அடிக்ட் ஆகி, ஆமா கிரிக்கெட்டே விளையாண்டுட்டு இருக்கேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய கனவை என்ன செஞ்சுட்டாங்க, ஆமா பாதியிலே நிறுத்திடுவாங்க. எனக்கு மொபைல் விளையாடணும், எனக்கு மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாதியிலே நிறுத்திடுவாங்க. கரெக்டா சொன்னேன். வேற விதைகள் என்னாச்சு? மற்ற விதைகள் எல்லாமே நல்ல நிலத்துல விழுந்துச்சு. அது எல்லாமே 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்குன்னு சொல்லி மிகுந்த கனிகளை கொடுத்துச்சு. நானும் கேட்குற வார்த்தையை நம்புவேன். அதனால கஷ்டம் வந்தாலும் நான் அதை விட மாட்டேன். நானும் 100 மடங்கு பலன் கொடுப்பேன். வெரி குட். அப்போ நீங்களும் பலன் கொடுப்பீங்களா? தேங்க்யூ.